வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்த நல்ல இன்றைக்கி ராத்திரி ஒரு அக்கி ரொட்டி மாதிரி பண்ணலான்னு, அதாவது அரிசி மாவு எடுத்து ஒரு ரொட்டி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கு அரிசி மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறேன். இங்கே இந்த அரிசி மாவோடு சேர்ந்து கலக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் வச்சுட்டுருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் கூட மிக்சியில் ஒரு ஓட்டி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவில் இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டு இங்கே வெந்நீர் வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த அடுப்பில் வச்சுருக்க வெந்நீரையும் விட்டு இதை நல்லா ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சி இருந்தாச்சு. வெங்காயம் இங்கே இருக்குது. இதோட கொஞ்சம் ஜீரகப்பொடியும் போட்டு நான் பெருங்காயமும் உப்பும் ஏற்கனவே இதுக்கு போட்டுட்டேன். இதில் வெந்நீரை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம நல்லா அது மாதிரி தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் நடுவில் நீங்கள் தண்ணியை தொட்டு தட்டலாம். இப்போ இதை இப்படி நம்ம நல்லா தட்டிடலாம். ரொம்ப மெல்லிசாக இதை தட்ட முடியாது, ஓரளவு தான் தட்ட முடியும். அப்புறம் இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாக தான் இருக்குது. தவாவில் போட்டு எடுத்துடலாம். போட்டு இந்த பேப்பரை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நெய்யை போட்டு 2 பக்கமும் வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேந்துட்டு நான் திருப்பி போட்டிருக்கேன். அடுத்த பக்கமும் வேந்தப்புறமா இதை எடுத்துடலாம். அக்கி ரொட்டி எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுது. இங்கே சாலட் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸும் இருந்தது இன்றைக்கி, அதுவும் போட்டிருக்கேன். இங்கே மஷ்ரூம் மசாலா, ஸ்பைசி மஷ்ரூம் மசாலாவும் கொஞ்சமாக பண்ணினேன், அதுவும் தொட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பைசி சட்னி. அது தேங்காயும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் உப்பு புளி பெருங்காயம் இது போட்டு அரைச்சி வச்சது, இன்னும் பாதியமாக அரைச்சது. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். லேசாக தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா திக்காக கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் எனக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். நீங்கள் முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை அண்ட் குட் நைட்.